இப்போ அனகோண்டாக்கும் மனிதர்களுக்கும் நடந்த சம்பவங்கள் எதுவும் இருக்கா? அனகோண்டாவை வச்சு 2014ஆம் ஆண்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. டிஸ்கவரி சேனல் தரப்புல இருந்து ஒரு வகையான ஈட்டன் அலைவ் அப்படின்னு ஒரு ஷோ நடத்தினாங்க, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை வந்து பால் ரோசலி அப்படின்றவர் தான் வந்து முன்னின்று பண்ணாங்க. அவர் என்னன்னா, அனகோண்டாவை பிடிச்சி அவர் வந்து அதுக்கு உணவா மாறணும். அந்த அனகோண்டாவை பிடிச்சி இவரை இரையாக்குனா அனகோண்டா மனுஷங்களை எல்லாம் சாப்பிடாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, காட்டு பன்னி இருக்குல்ல, அதனுடைய ரத்தத்தை வந்து எடுத்து இவருடைய உடம்பு முழுக்க தேய்ச்சிடறாங்க. சூட்ல தேய்ச்சிட்டு அவர் வந்து அந்த அனகோண்டாக்கு முன்னாடி மண்டி போட்டுடுறாங்க. பன்னி மாதிரி தெரியறதுக்கு மண்டி போட்டு அடிப்பட்ட உயிரினம் மாதிரி கொஞ்சம் துடிச்சாங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த அனகோண்டா அவருடைய தலையை பிடிச்சி கவ்விருச்சு. கவ்விட்டு உடம்ப சுருட்டிருச்சு. ஸோ அதே மாதிரி அந்த தலையையும் பிடிச்சி முழுங்க ஆரம்பிக்குது. இப்போ நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே மலைப்பாம்புகளை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ அனகோண்டாக்கும் மனிதர்களுக்கும் நடந்த சம்பவங்கள் எதுவும் இருக்கா? அதே மாதிரி அனகோண்டாக்கும் விலங்குகளுக்கும் உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யம் சொல்ல முடியாது, ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் இருக்கா? உண்மையான நிகழ்வு ஒன்று சொல்லலாம். இப்போ அனகோண்டா வந்து மற்ற உயிரினங்களை அடிக்குமானா அந்த அனகோண்டாக்கள்னால கூட யானைகளை ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் புலிகளை கூட பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது, ஏன்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி. ஆனா சில நேரங்கள்ல சில வகையான சிறுத்தைகள் இருக்கும், அதை வந்து அனகோண்டாக்கள் வந்து கொண்டு இருக்கு. ஸோ அது இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த அனகோண்டாவை வச்சு 2014ஆம் ஆண்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்றதை சொல்றேன். 2014ஆம் ஆண்டு டிஸ்கவரி சேனல் தரப்புல இருந்து ஒரு வகையான ஈட்டன் அலைவ் அப்படின்னு ஒரு ஷோ நடத்தினாங்க, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை வந்து பால் ரோசலி அப்படின்றவர் தான் வந்து முன்னின்று பண்ணாங்க. அவர் என்னன்னா, அமேசான் காடு அழியிறது, அதனால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அதெல்லாம் பேசணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக அவர் வந்து அதை பிரபலப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, அனகோண்டாவை பிடிச்சி அவர் வந்து அதுக்கு உணவா மாறணும். உணவா மாறி அதனுடைய வயிற்றுக்கு போகணும். இதை வந்து மனுஷங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும்ல, என்ன நடக்குது அப்படின்னு. அந்த ஆச்சரியமா இருக்கிறனாலேயே அதை வந்து பார்க்கறனால என்ன நடந்துரும்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து பேசும்போது இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அதை கேட்பாங்க. ஸோ அதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெருவுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கிற அமேசான் காடுக்கு, குறிப்பாக சதுப்பு நிலத்துக்கு வந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா சுமானா அப்படின்னு சொல்லி ஒரு 25 அடி நீள அனகோண்டா, அதை தான் பிடிச்சி அதுக்கு இவர் இரையாகணும்னு பார்த்தாங்க. ஆனால் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கிரீன் அனகோண்டா, ஒரு 20 அடி நீளம் கொண்ட ஒரு பெண் அனகோண்டா கிடைச்சிது. அதை வந்து எல்லாரும் சேர்ந்து பாஞ்சு பிடிச்சிடுறாங்க. ஒரு சகதி நிறைந்த தண்ணியில வந்து அது இருந்தது. இந்த பால் ரோசலி இருக்காருல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த அனகோண்டா மேலே பாயிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய டீம் பாஞ்சு அதை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணும்போது பால் ரோசலிக்கு வந்து 27 வயசு தான். அவர் 1987 பிறந்தவர். ஸோ அதை பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து கார்பன் ஃபைபர்ஸை வந்து ஒரு ட்ரெஸ்ஸா வந்து போட்டுக்கிறாங்க. அது போட்டுக்கிட்டா அனகோண்டாவுடைய வயிற்றுக்குள்ள போனாலும் அது இருக்கினாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அந்த கார்பன் ஃபைபர்ஸ், அதே மாதிரி கார்பன் ஃபைபர்னால ஆன ஹெல்மெட்டையும் அவர் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப அவருடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும். அவருடைய வாய்க்கு பக்கத்துல வந்து அவர் என்ன பேசினாலும் அந்த டீமுக்கு தெரியுற மாதிரி. பிளஸ் அவருடைய ஹெல்மெட்ல ஆரம்பிச்சு உடல்ல பல இடங்கள்ல கேமராவும் பொருத்தி இருந்தாங்க, ஆக்சிஜனும் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, அந்த அனகோண்டாவை பிடிச்சு இவரை இரையாக்குனா அனகோண்டா மனுஷங்களை எல்லாம் சாப்பிடாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, காட்டு பன்னி இருக்குல்ல, அதனுடைய ரத்தத்தை வந்து எடுத்து இவருடைய உடம்பு முழுக்க தேய்ச்சிடறாங்க. சூட்ல தேய்ச்சிட்டு அவர் வந்து அந்த அனகோண்டாக்கு முன்னாடி மண்டி போட்டுடுறாங்க. பன்னி மாதிரி தெரியறதுக்கு மண்டி போட்டு அடிப்பட்ட உயிரினம் மாதிரி கொஞ்சம் துடிச்சாங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த அனகோண்டா அவருடைய தலையை பிடிச்சு கவ்விருச்சு. கவ்விட்டு உடம்ப சுருட்டிருச்சு. இப்ப இவர் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த அனகோண்டாவுடைய உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய வாய்ப்பகுதியில இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் போகும்போது வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கேமரால காட்டலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது இருக்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய கை உடையிற மாதிரி அவருக்கு ஃபீலிங் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் அந்த கார்பன் ஃபைபர்ஸை வந்து தாண்டி அந்த இறுக்கம் வந்து இவருடைய உடம்பையும்
ஆமா, அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி அது தலையையும் பிடிச்சி முழுங்க ஆரம்பிக்குது. இப்ப நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வழியா சொல்லிடுறாங்க. உடனே அந்த டீம் வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த அனகோண்டாவுடைய வால் இருக்குல்ல, அதை வந்து சுருட்டினதை அப்படியே ஆப்போசிட்ல சுருட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த வாயை வந்து இன்னும் நல்லா திறந்து அந்த மனுஷனை வந்து வெளியே எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காயத்தோட அந்த பால் ரோசலை வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அனகோண்டாவையும் மறுபடியும் தண்ணியிலே விட்டுடுறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா என்ன தெரிய வந்ததுன்னா, கார்பன் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அனகோண்டாவோட இறுக்கம் வந்து மனுஷங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு அப்படின்னு புரிய வந்தது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அதை முழுங்கி இருந்தா மனுஷன் வந்து இறந்து போயிருப்பாங்க. பிளஸ் இன்னொரு விஷயம், மனுஷங்களா அப்ப அனகோண்டாக்கள்னால ரொம்ப ஈஸியா வேட்டையாட முடியும் அப்படின்றதும் அதன் மூலமா தெரிய வந்தது. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இந்த பால் ரோசல் இருக்காருல்ல, அவர் மேல பயங்கரமான விமர்சனம் வந்தது. தேவையில்லாம ஒரு பாம்பை பிடிச்சி அதை பண்ணி இது பண்ணி அது செத்து இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பாம்பு முழுங்கினதுக்கு அப்புறம், அனகோண்டா முழுங்கினதுக்கு அப்புறம் இவருடைய காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அது அவங்க டீம் கிட்ட இருக்கும். அவர் வந்து போதுமான அளவுக்கு உள்ள இருந்து எல்லாமே வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அனகோண்டாவை தலைகீழ மாத்திட்டு அதை வாந்தி எடுக்க வச்சு அவரை வந்து கயிறு மூலமா இழுத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் பிளானு. ஆனா உள்ள போறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்தனால இது வந்து கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விமர்சனம் இருந்தாலும் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் கான்சர்வேஷனிஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு இப்போ 38 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கூட காட்டை பாதுகாக்கணும், மற்ற விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு இயற்கை ஆர்வலராக இவர் வந்திருக்காங்க. இப்போ நீங்க சொன்னதெல்லாம், நீங்க இந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. கதைனா அந்த கதை இல்லைங்க. ஓகே, நீங்க ஈட்டன் அலைவ் அப்படின்னு தேடி பார்த்தாலே அந்த வீடியோவையே பார்க்க முடியும் உங்களால. நடந்த சம்பவத்தை நீங்க சொல்லல. எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அந்த அனகோண்டாவாலேயோ மலைப்பாம்புனாலேயோ இது நம்ம முதலையோட சண்டை போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு, நம்மளே வீடியோல பேசியிருந்தோம்ல, முதலையோட வாயில ரப்பர் பேண்ட் போட்டாலே, நிறைய ரப்பர் பேண்ட் போட்டாலே முதலையோட வாயை திறக்க முடியாதுன்ட்டு. அப்ப இது எப்படினாலும் தோத்து தானே போகும். முதலையா இல்ல அனகோண்டா, யார் இல்ல? அது ரெண்டுமே நடக்கும். அனகோண்டாக்கள் வந்து முதலைகளையும் பிடிக்கும், முதலைகளும் பெருசா தான் இருக்கும். அதுவும் வந்து சலிச்சது கிடையாது. அதனாலயும் வந்து அது ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா 2 துண்டா போக கூட வாய்ப்பு இருக்கு அனகோண்டாக்கள். ஸோ அதனால மலைப்பாம்போ அனகோண்டாக்களோ முதலைகளோ அது வந்து போட்டி போடுது, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து வேட்டையாட பாக்குதுன்னா என்ன வேணா நடக்கும். அது இருக்கிற சூழல் பொறுத்து மாறும். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி சொல்றது இருக்கா? ஓகே, அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல நம்ம இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அப்ப பாம்போடதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், மக்கள் வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் நம்பி இருப்பாங்க. அதுல ஏதாவது கட்டுக்கதை இருக்கும்ல, அதை வந்து அப்ப பாம்புகள்ல பொறுத்த வரைக்கும் மித்து ஃபேக்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் பாம்பை பொறுத்துற மாதிரி இருக்கும்ல, இந்த விஷயம் ஏன்பா கேட்காம விட்டுட்டு அது. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சில கதைகள், அதாவது நடந்த நிகழ்வுகளை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இந்த கதையை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை ஏதாச்சும் இதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னா நடந்த நிகழ்வை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாம்பு, ஒரு மலைப்பாம்போ இல்ல அனகோண்டாவோ, இந்த ரெண்டும் சேர்த்தோ ஒரு முதலைக்கு ரெண்டுக்கும் போட்டி வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.